வணக்கம், நான் கதிரவன். நல்லா கவனிங்க. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.2 பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 1.2ல் ஃபஸ்ட்டு கொஷினை நல்லா பாருங்கள். ரொம்ப ஈஸியான கொஷின், ரொம்ப கவலைப்பட வேண்டியது இல்லை, கஷ்டப்பட வேண்டியது கிடையாது. சரியா? அப்போ கொஷினை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி ஏவோட வேல்யூ 1 2 3 7 இருக்கா, பியோட வேல்யூ இவ்வளோ இருக்குது, அவங்க கொடுத்துருக்கிறது இருக்குது. இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ஆர் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி, ஏக்கும் பிக்கும் ரிலேஷன் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு R1 பார்க்குறோம். R1 பாருங்களேன். இப்போ இந்த செட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏ, செகண்ட் இருக்கிறது பி. இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ R1ல் ஏல 2 இருக்குது, ஆனால் பியில் +1 இல்லை, -1 மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா இது நாட் அ ரிலேஷன். அப்போ நம்ம எழுதணும் இட் இஸ் நாட் அ ரிலேஷன் அப்படின்னு நம்ம எழுதணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், R2 பாருங்கள். ஏல -1 கிடையாது, அப்போ இதுவும் நாட் அ ரிலேஷன், முடிஞ்சு வேலை. அதுக்கப்புறம் R3 பார்க்குறோம். ஏல 2 இருக்கா, இருக்குது. பியில் -1 இருக்கா, இருக்குது. இதை வச்சு மட்டும் நம்ம முடிவு பண்ணிட முடியாது, அடுத்ததையும் பார்க்கணும். இங்கே ஏல 7 இருக்கா பாருங்கள், இருக்குது. பியில் 7 இருக்கா, இருக்குது. அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனை அது ப்ரூவ் பண்ணிடுச்சு. அடுத்ததை பார்க்குறோம். ஏல 1 இருக்கா, இருக்குது. பியில் 3 இருக்கா, இருக்குது. அப்போ இட் இஸ் அ ரிலேஷன், இது ரிலேஷன். இங்கே 0 பாருங்களேன். ஏல 0 கிடையாது, அப்போ இது கண்டிப்பாக நாட் அ ரிலேஷன், இருக்காது, வாய்ப்பே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். இந்த கேள்விகளை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும், எது எந்த இடத்துல வரணும், எப்படி வரணும் அப்படின்னு. ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரிக் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, குறிப்புகள் அப்படின்னு பேர், அதுக்கு பேர். அந்த ட்ரிக் வேர்டை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். அதில் எது சார் ட்ரிக் வேர்டு அப்படின்னா, ஒவ்வொரு சம்பளையும் ஒரு ட்ரிக் வேர்டு இருக்கும். பாருங்களேன், ஒரு உதாரணம் பாருங்களேன். இப்போ ஏவோட வேல்யூ 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 45 வரைக்கும் இருக்கணும், 45 வரைக்கும் இருக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னு பாருங்கள், அண்ட் ஆர் பி த ரிலேஷன் இஸ் டெஃபைன்டு அஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் நம்பராக இருக்கணும். அப்போ ரிலேஷன் எப்படி இருக்குன்னா, இப்போ ஏங்கிற ஒரு நம்பரை இப்போ 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1க்கு ஸ்கொயர் நம்பர் 1 தான். 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2க்கு ஸ்கொயர் நம்பர் 4. அப்போ அந்த மாதிரி இருக்கணும். இதுதான் ரிலேஷன். ரைட் ஆர் அஸ் ஏ இன்ட்டு ஏ, ஆல்சோ ஃபைண்ட் த டொமைன் அண்டு ரேஞ்ச் ஆஃப் ஆர். டொமைனும் கண்டுபிடிக்கணும், ரேஞ்சும் கண்டுபிடிக்கணும். அப்போ எதெல்லாம் டொமைனு, எதெல்லாம் ரேஞ்சு? டொமைன்னா என்ன, கோ டொமைன்னா என்ன? இப்போ டொமைன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன இன்புட் பண்ணுறோம், 1 இன்புட் பண்ணுறோமா, 2 இன்புட் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நான் 1 அப்படின்னு போட்டால் எனக்கு ஸ்கொயர், 1ஓட ஸ்கொயர் என்ன கிடைக்கிது, 1. எனக்கு கேட்டிருக்கதே ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. க்யூப் கேட்டிருந்தால் அதே மாதிரி எழுதணும். ஆனால் இந்த எந்த நம்பரும் எதை தாண்டி போயிடக்கூடாது, 45 தாண்டி போயிடக்கூடாது. அப்போ இங்கே 3 எழுதுகிறோம், அப்போ 9 கிடைக்கும். 4 எழுதுகிறோம், 16 கிடைக்கும். 5 எழுதுனா 25, 6 எழுதுனா 36, 7 எழுதுனா 49 போயிடும். அப்போ இங்கே எனக்கு இருக்கிறதே என்ன இருக்குது, 45 தான். 49 போகக்கூடாது. அப்போ இது வரைக்கும் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், 1, 1 போட்டால் ஸ்கொயர் நம்பர் 1, 2 போட்டால் ஸ்கொயர் நம்பர் 4, 3 போட்டால் ஸ்கொயர் நம்பர் 9 வருதா? அப்போ இதில் எது டொமைன், எது ரேஞ்சு? ஃபஸ்ட்டு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டொமைன். 1 2 3 4 5 6. சுருக்கமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்புட் எந்த நம்பரை நாம் இன்புட் பண்ணுறோமோ அது டொமைன், நமக்கு எது ஆன்சராக கிடைக்குதோ அது ரேஞ்ச். அப்போ டொமைன் வேறு, ரேஞ்சு வேறு, அதை நல்லா புரிஞ்சுங்க. இன்புட் பண்ணுறது டொமைனு, ஆன்சராக கிடைக்கிறது ரேஞ்ச். அப்போ 1 2 3 4 5 6 இது டொமைனு. இந்த டொமைனில் ரேஞ்ச் என்னது, ரெண்டாவது என்ன இருக்குது, 1 4 9 16 25 36, இது ரேஞ்சு. புரியுதா? இப்போ மூணாவது கொஸ்டினை பாருங்களேன். ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஏ ரிலேஷன் ஆர் இஸ் கிவன் பை த செட். அப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா x, yன்னு ஒரு இது இருக்கணும். அப்போ y எப்படி கிடைக்கணும் அப்படின்னா x + 3.
அப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ போடணுங்கிறத அவங்களே கொடுத்துட்டாங்க. எக்ஸுக்கு 0 போடணும், அப்புறம் 1 போடணும், 2 போடணும், 3 போடணும், 4 போடணும், 5 போடணும். அப்போ இங்கே எக்ஸை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம 0 போடணும். அப்போ 0 + 3 3. அடுத்து 1 போடுறோம், 1 + 3 4. அடுத்து 2 போடுறோம், 3 போடுறோம், இப்படியே நமக்கு கிடைக்கும். அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்னவா கிடைக்குது அப்படின்னா 3 4 5 6 7 8. அப்போ கொஸ்டின் என்ன? டிட்டர்மைண்ட் இட் இஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச். அப்போ டொமைனையும் கண்டுபிடிக்கணும், அதனுடைய ரேஞ்சையும் கண்டுபிடிக்கணும். அப்போ டொமைன்னா நாம் எதை இன்புட் பண்ணோம் அதான் டொமைன். அப்போ 0ங்கிறது டொமைன், 1ங்கிறது டொமைன், 2ங்கிறது டொமைன், 3 4 5 இது டொமைனு. நமக்கு என்னென்னலாம் ஆன்சராக கிடச்சிச்சு? 3 4 5 6 7 8 இது ரேஞ்ச். புரியுதா? அவ்வளோதான் கேள்வி. கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். கேள்விகளை நல்லா புரிஞ்சுக்குங்கப்பா. ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் த கிவன் ரிலேஷன் பை. அப்போ நம்ம இது கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு என்னென்ன போடணும்னா ஆன் ஆரோ டயக்ராம் போடணும், கிராஃப் போடணும், செட்டை வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். இதுதான் வேறெவர் பாசிபிள். அது முடிஞ்சால் எழுதணும், இல்லைனா எழுத வேண்டியது இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக நம்ம எழுதித்தான் ஆகணும். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா எக்ஸ் கமா ஒய்ங்கிற கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷனில் எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணும்னா 2y இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க, இங்கே கேள்வியை புரிஞ்சுக்குங்க. அப்போ எக்ஸுங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் 2 3 4 5. இங்கே தான் நமக்கு குழப்பம் இருக்கும். எப்படி அப்படின்னா என்ன குழப்பம் அப்படின்னா டொமைன் எது, கோடொமைன் எது, ரேஞ்ச் எதுங்கிற குழப்பம் இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒய்யோட வேல்யூ நம்ம இப்படி போடுறோம், 1 2 3 4 போட்டாச்சு. இது நல்லா கவனிச்சுங்க, இது டொமைன், இது கோடொமைன். ஆனால் ரேஞ்சு கிடையாது, ரேஞ்சு வேறு. அப்போ ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறது? கவனிங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ இருக்கு இல்லையா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y கொடுத்துருக்கா. அப்போ எக்ஸு ஈக்குவல் டு இப்போ ஒய்யோட வேல்யூ இல்லை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 2 × 1 2 1 சார் 2. அப்போ அது எக்ஸில் இருக்குது, 2 இருக்குது இருக்கா. 2 2 சார் 4 இருக்கா. அப்போ 2ம் 4ம் தான் ரேஞ்சு. 3 கிடைக்கல, 5 கிடைக்கல, அந்த 2ம் ரேஞ்சு கிடையாது. அப்போ நான் என்ன சொன்னேன், நாம் எதை இன்புட் பண்ணுறோமோ அது டொமைனு, எது நமக்கு ஆன்சராக கிடைக்குதோ அது ரேஞ்சு. பார்த்தீங்களா இருக்கா. அப்போ 2 போட்டால் நமக்கு 1 கிடைக்கும், 2 போட்டால் 4 கிடைக்கும். வருதா? 2 1 சார் 2, 2 2 சார் 4. அப்போ இதில் ரேஞ்சு டொமைனு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆரோ டயக்ராம் போட்டாச்சு. அடுத்த கிராஃப் உங்களுக்கு தெரியும். கிராஃப் எப்படி? இப்போ 2 அப்படி போட்டோம்னா நமக்கு 1 கிடைக்கும். அப்போ எக்ஸில் 2, இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு. அப்புறம் ஒய்யில் 1 போட்டாச்சு, இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு. சரிங்களா. அப்போ 4, 2 கிராஃபும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன எழுதணும்னா ரோஸ்டர் ஃபார்ம் எழுதணும். ரோஸ்டர் ஃபார்மு எப்படி எழுதுறது? 2வது சம்மை கண்டுபிடிச்சிட்டு ரோஸ்டர் ஃபார்ம் எழுதிடலாம். இப்போ 2வது சம்மை கண்டுபிடிக்கிறோம். 2வது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கொடுத்தாச்சு, ஒய்யோட வேல்யூ கொடுத்தாச்சு. இங்கே ஒய்யோட வேல்யூ எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா எக்ஸு ப்ளஸ்ஸு 3 இருக்கணும். ஆனால் இந்த வேல்யூலாம் எதுக்கு கம்மியாக இருக்கணும்னா 10க்கு கம்மியாக இருக்கணும். இருக்கா. 1 2 3 4 5 6 7 8 9. அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ 1 போட்டிங்கன்னா 1 + 3 4. 1 போட்டால் 4 கிடச்சிரும், 2 போட்டால் 5 கிடைக்கும், 3 போட்டால் 6 கிடைக்கும், 4 போட்டால் 7 கிடைக்கும், 5 8 அப்படி போயிட்டே இருக்கும். சரியா. இது ரிலேஷன். இதில் நாம் ரிலேஷன் நோட் பண்ணுறோம். ஆகுதா? ரிலேஷன் ஆகுதா? 1 4 ஆகுதா? இந்த சம்மை அப்படியே எடுத்து போகிறோம். 1 போட்டால் 4, 1 போட்டால் 4, 2 போட்டால் 5. இதை அப்படியே நம்ம கிராஃபில் நோட் பண்ணிடுறோம். கிராஃப் நோட் பண்ண தெரியும். இப்போ 1ன்னு போட்டால் நமக்கு 4. அப்போ 1லேருந்து அப்படியே நேராக போய் இங்கே போடுறோம், 4ல் போடுறோம். அவ்வளோதான். இது 1.4. அடுத்து 2 போட்டிங்கன்னா 2.5.
அடுத்து 3,6 இந்த மாதிரி போட்டுக்கணும். இது என்னது கிராஃப். சரி, அடுத்து பாருங்கள். இப்போ ரிலேஷன் எப்படி இருக்குது? 1,4 2,5 3,6 4,7 5,8 6,9. அப்போ இந்த கொஸ்டின் இதோட நமக்கு முடியுது. இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத கேள்வியை பாருங்கள். சி செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம். மூணாவது அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவாப்பா? ரைட். இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஆனால் குழப்பிக்கவே வேண்டாம். கம்பெனி ஹேஸ் 4 கேட்டகரிஸ், 4 கேட்டகரியில் வச்சுருக்குறாங்க எம்ப்ளாயீஸு. ஏங்கிறவங்க அசிஸ்டண்ட்டு, சிங்கிறவங்க கிளர்க்கு, மேனேஜரு, அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் 4 பேர் இருக்கிறாங்க. 10,000 ரூபா 25,000 ரூபா 50,000 ரூபா 1,00,000 ரூபா சேலரி கொடுக்குறாங்க. யாராருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஒர்க் இன் கேட்டகரி அசிஸ்டண்ட்டு, கிளர்க்கு, மேனேஜரு அண்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி கொடுக்கணும்னா ஏவை வந்து A1 A2 A3 A4 4 டைப்பாக குடிக்கணும். அதே மாதிரி கிளர்க்குனா C1 C2 C3 C4 கிளர்க்கு. அடுத்து M1னா மேனேஜர்ஸு. ஏன்னா அங்கே கொடுத்துருக்கிறது 3 மேனேஜர் கொடுத்துருக்குறாங்க, 2 எக்ஸிக்யூட்டிவ் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நாம் ஆரோ டயக்ராம் போடணும். ரொம்ப ஈஸியான விஷயம், நல்லா பாருங்கள். புரியுதா? இந்த ஆரோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்களேன். 10,000 ரூபா யார் சம்பளம் வாங்குகிறா? அசிஸ்டண்ட் 1 2 3 4 5 5 பேர் வாங்குகிறாங்க. அதைத்தே அவங்க கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இங்கே கேள்வியில் பார்த்தீங்கன்னா தெரியும். A2 A4 A5 இருக்கா? A5 வரைக்கும் இருக்குது. அடுத்து 3 மேனேஜர் 25,000 ரூபா கிளர்க்கு 4 கிளர்க்கு வேலை பார்க்குறாங்க. சரிங்களா? 3 மேனேஜரு எவ்வளோ சம்பளம் வாங்குகிறாங்க? 50,000 ரூபா. 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரு 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குகிறாங்க. அவ்வளோதான். இப்போ கேள்வியே இதில் அவ்வளோதான். இதை எடுத்து அப்படியே நம்ம என்னவா போட போகிறோம் அப்படின்னா ரிலேஷனாக எழுத போகிறோம். 10,000 ரூபா யார் வாங்குகிறா? A1 A2 A3 A4 A5 அவ்வளோதான். இப்போ 25,000 ரூபானா C1 C2 C3 C4. 50,000 ரூபானா மேனேஜர் 1 மேனேஜர் 2 மேனேஜர் 3 2 1,00,000 ரூபா எக்ஸிக்யூட்டிவ் சம்பளம் வாங்குகிறாங்க. இதோட எக்ஸசைஸ் 1.2 முடியுது. அடுத்து எக்ஸசைஸ் 1.3 போக போகிறோம்.